வெல்கம் டு மாணவன்.com. 30 மாணவர்களின் சராசரி வயது 25. ஆசிரியரின் வயது கூட்டும்போது சராசரி 26ஆக மாறுகின்றது எனில் ஆசிரியரின் வயது என்ன? ஆப்ஷன் ஏ 56, ஆப்ஷன் பி 50, ஆப்ஷன் சி 55, ஆப்ஷன் டி 52. இதுவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கேட்கப்பட்ட பழைய கொஷின். மாணவர்களே, ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். அது படிக்கும்போது ரொம்ப அப்படியே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நம்ம மாணவன்.com எப்படி சொல்லித்தராங்க மட்டும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சராசரி என்பது என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சராசரிங்கிறது என்னென்னா, கொடுக்கப்பட்ட நம்பர் கூடுதல் பை கொடுக்கப்பட்ட நம்பர்களின் எண்ணிக்கை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏற்கனவே தெரிவிப்பீங்க, ஆவரேஜ் நம்ம எப்போவுமே ஈஸியாக கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஆவரேஜுங்கிறது சராசரிங்கிறது 1 தான். ஓகேவா? இப்போ 1 + 2 + 3 / 3. ஓகேவா? இதில் கொடுக்கப்பட்ட நம்பர்களின் கூடுதலுங்கிறது இதோ இருக்கு பாருங்கள். ஓகேவா? கொடுக்கப்பட்ட நம்பர்களின் எண்ணிக்கைங்கிறது இதோ இருக்கு பாருங்கள். இதான் சொல்கிறாங்க. ஓகேவா? அதான் சராசரிங்கிறது கொடுக்கப்பட்டவைகளின் கூடுதல் / கொடுக்கப்பட்டவைகளின் எண்ணிக்கை. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கூடுதல் இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு இதான் தேவை அப்படின்னா இந்த கூடுதலை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? கூடுதல் சராசரி இன்ட்டு இந்த எண்ணிக்கையானது இங்கே மல்டிப்ளையாக போயிடுது. ஓகேவா? கூடுதல் சராசரி இன்ட்டு எண்ணிக்கை. இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம். 30 மாணவர்களினுடைய சராசரி வயது 25 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 30. மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 30. சரி, அதனுடைய சராசரி எவ்வளோ? 25. நான் 25 அங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? எண்ணிக்கைங்கிறது நம்மளுக்கு என்ன? 30 நமக்கு தெரியும். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நான் மல்டிபிள் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் 750. ஓகேவா? இது 1 வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது பாருங்கள், ஆசிரியர் வயது கூட்டும்போது அப்போனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அங்கே இப்போ 30 மாணவர்கள் ப்ளஸ் ஒரு ஆசிரியர் 31. ஓகேவா? இப்போ இதன் சராசரிங்கிறது நம்ம சொல்லியிருக்காங்க. ஆசிரியரின் வயது கூட்டும்போது அதன் சராசரி 26 அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதன் சராசரிங்கிறது 26. ஓகேவா? இதனுடைய எண்ணிக்கைங்கிறது 31. 31 × 26. இது எப்படி நான் போட்டேன் அப்படின்னா, இதை ஒரு ஃபார்முலா பார்த்தீங்களா? கூடுதல் சராசரி இன்ட்டு எண்ணிக்கை. ஸோ அந்த ஃபார்முலாவை நான் மென்ஷன் பண்ணி தான் இங்கே நான் போட்டிருக்கேன். 31 × 26 806. இது 2 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்மளுக்கு தேவை என்ன? ஆசிரியரின் வயது. ஓகேவா? ஆசிரியரின் வயதுங்கிறது என்ன அப்படின்னா, ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். பாருங்கள், 2 - 1. ஓகேவா? 806 - 750 வரக்கூடிய ஆன்சர் 56. ஸோ இது போல் கணக்குகள் எல்லாமே ரொம்ப கடினமாக இருக்கும். அதை எவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம் அங்கே பொறுத்துனா மேக்ஸோடைய ட்ரிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம மாணவன்.comல பார்க்கலாம். தேங்க்யூ.